சிஎஸ்கேக்கு அடுத்ததா இருக்க ஒரு பெரிய கன்ஃப்யூஷனே மேட் ஷாட்டா, அக்கீல் ஹுசேனா 2 பேர்ல யாரு ஸ்ட்ரெய்ட்டாவே 11ல ஸ்டார்ட் பண்ணும்? 2 பேரும் தெறி ஃபார்ம்ல இருக்காங்க கைஸ். சிஎஸ்கே யார பிரிஃபர் பண்ணும்? யார பிரிஃபர் பண்ணா சிஎஸ்கேக்கு நல்லது அப்படின்னு சொல்ற ஆன்சர் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அண்ட் கைஸ் சர்ஃபராஸ் கான் சிஎஸ்கே எனக்கு 11ல ஒரு இடத்த ரெடியா வச்சுக்கோங்க அப்படின்னு விளையாடிட்டு வந்துட்டு இருக்காரு. என்ன சர்ஃபராஸ் கான் ஃபுல் சீசனும் பெஞ்ச்ல உட்கார போறாரா இல்லனா சிஎஸ்கே ஏதாச்சும் சர்ப்ரைஸா பிளான் பண்ணி வச்சிருக்காங்களா? ஸோ சர்ஃபராஸ் கான் இன் சிஎஸ்கே பிளேயிங் 11 இதை பத்தியுமே நம்ம டீடைல்ல பார்ப்போம். அப்போ இந்த வீடியோக்கு லைக் கொடுத்தனா லைக் கொடுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ் போற பக்கம் பார்த்தா நம்ம சிஎஸ்கே டீமுக்கே சுத்தி போடுற மாதிரி வர போல இருக்கு. எஸ் கைஸ் ருத்துராஜ் கைக்வாட், அன்சுல் கம்போஸ் அப்படின்னு எல்லா சிஎஸ்கே பிளேயருமே தெறி ஃபார்ம்ல இருக்காங்க, கலக்கிட்டு இருக்காங்க இந்த டொமஸ்டிக்ல. பட் அவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஒரு பிளேயர் இந்த வருஷம் ஆப்ஷன்ல எடுத்தோமே, இவர் கண்டிப்பா பெஞ்ச்ல உட்கார போறாருப்பா அப்படின்னு நாமே டிசைட் பண்ணி வச்சுட்டோம். பார்த்தா இவரு டொமஸ்டிக்ல கலக்கிட்டு இருக்காரு கைஸ், மான்ஸ்டர் ஃபார்ம்ல இருக்காரு. எஸ் கைஸ் சர்ஃபராஸ் கான் நேத்துக்கு நடந்த விஜய் ஹசாரேல 150 பிளஸ் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ப்ரோ விஜய் ஹசாரே ஒரு ஓடிஐ ஃபார்மேட், ஐபிஎல் T20 ஃபார்மேட் செட் ஆகாது ப்ரோ சர்ஃபராஸ் கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ் 210 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடி இருக்காரு. ஒரு T20ஸ்ல பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட் இது. அது ஓடிஐல ஒரு விளையாட வச்சிருக்காரு. அண்ட் இது ஒரு மேட்ச்ல கைஸ் பாஸ்ட் டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்கு. சையத் முஸ்தாக்கலுமே செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணி வந்திருக்காரு. சிஎஸ்கேக்கு கிளியரா ஒரு நோட்டீஸை கொடுக்குறாரு இவரு. கண்டிப்பா என்னால உங்களால பெஞ்சே பண்ண முடியாது, எனக்கு 11ல இடம் வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ சிஎஸ்கே என்ன பண்ண போறாங்க? சர்ஃபராஸ்கான முழு சீசன் எப்படி விளையாடினாலுமே பெஞ்ச் பண்ண போறாங்களா இல்லைனா ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்களா? அண்ட் சில பேரும் சொல்றாங்க ஆயுஷ் மாத்திரவே பெஞ்ச் பண்ணிடலாப்பா, சர்ஃபராஸ்கான 11ல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக கைஸ் இதெல்லாம் எதுவுமே நடக்காது. சர்ஃபராஸ் கான் என்னவே ஃபார்ம்ல இருக்கட்டும், சிஎஸ்கே 11th ஸ்ட்ரைட்டாவே சர்ஃபராஸ் கான ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அன்டில் அவங்களுடைய மிடில் ஆர்டர் ரொம்ப கொலாப்ஸ் ஆகுது, விளையாடவே மாட்டேங்கிறாங்க. தூபே அண்ட் பிரசாந்த் வீரெல்லாம் யாருமே விளையாடல அப்படின்னா அப்போ மட்டும் தான் சர்ஃபராஸ் கான் ஸ்ட்ரைட்டாவே 11ல வருவார். அண்ட் இப்போ சில பேர் சொல்கிறாங்களே ஆயுஷ் மாத்திரை எடுத்துடுங்க, உருவிலு வேணாம், சர்ஃபராசனை விளையாடல ஓப்பன் பண்ண வைக்கல அப்படின்னு. அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது கைஸ். ஆயுஷ் விளையாடினாலுமே உருவில வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. சர்ஃபராஸ் எல்லாம் அங்கே 11ல ஓப்பன் எல்லாம் பண்ண மாட்டார். பட் ஒரு சான்ஸ் இருக்குது சர்ஃபராஸ் கான் 11ல எடுத்துன்னு வரதுக்கு. நான் இந்த சிஎஸ்கே ஸ்குவாட் அனாலிசிஸ் அப்போவே சொல்லியிருப்பேன். சர்ஃபராஸ் கான் எனக்கு தோணுது சிஎஸ்கே இந்த ராபின் உத்தாப்பாவை 2021ல யூஸ் பண்ணாங்களே பிளே ஆஃப்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி. இன்னும் என்னோட கட் ஃபீலிங் இப்படி சொல்லுது கைஸ், லைக் சர்ஃபராஸ் கான சிஎஸ்கே அந்த மாதிரி ஒரு ரோலை கொடுத்து யூஸ் பண்ணுறதுனா சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் அது எப்படி நடத்த வைக்க போகிறாங்க சிஎஸ்கே, யாரை பெஞ்ச் பண்ணி அப்படின்னால தெரியல. பட் நடக்க போகுது அப்படின்னு எனக்கு கட் ஃபீலிங் சொல்லுது கைஸ். ப்ரோ அப்படின்னா எந்த ஒரு வழியுமே இல்லையா சிஎஸ்கேக்கு சர்ஃபராஸை ஸ்ட்ரைட்டாகவே 11ல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது கைஸ். ஒரே வழி என்ன அப்படின்னா, நம்ம ஒரு போலரை ஷார்ட்டாக விளையாடணும் அண்ட் கார்த்திக் சர்மாவை பெஞ்ச் பண்ணி சர்ஃபராஸ்கான 11ல விளையாட வைக்கணும். அந்த நம்பர் 6 ஸ்லாட் சர்ஃபராஸ் கானுக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி சில பல சேஞ்சஸ் காம்பினேஷனில் சிஎஸ்கே பண்ணாங்க அப்படின்னா சர்ஃபராஸ் கானுமே சிஎஸ்கேல இன்க்ளூட் பண்ண முடியும். பட் சிஎஸ்கே பண்ணுவாங்களா அப்படின்னா ஒரு பெரிய டவுட் கைஸ். பண்ணாலும் பண்ணலாம் கைஸ். இல்லை எங்களுக்கு இருக்கிற 5 பவுலிங் ஆப்ஷனே போதும், தூபேவே 6 பவுலிங் ஆப்ஷனை வச்சு போகிறோம் அப்படின்னு நினைச்சா சிஎஸ்கே சர்ஃபராஸை ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்க கைஸ், நீங்கள் சிஎஸ்கேவா இருந்தீங்க அப்படின்னா சர்ஃபராஸை 11ல ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்களா இல்லை அப்படின்னு? கைஸ் போன வருஷம் ஐபிஎல்லுக்கு அப்புறமா சஞ்சு சாம்சனா கிரீன் அப்படின்னு இருந்தோம். ஆப்ஷனுக்கு முன்னாடி ரசலா கிரீன் அப்படின்னு இருந்தோம். இப்போ மேட்ச் ஷாட்டா இல்லைனா அக்கீல் ஹுசேனா, யாரை ஸ்ட்ரைட்டாகவே சிஎஸ்கே 11ல ஸ்டார்ட் பண்ணும்? மேட்ச் ஷாட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் அண்ட் ஃபைனலாக அந்த நம்பர் 6ல வந்து மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு ஒரு ஆஸ்திரேலியன் பிளட். அக்கீல் ஹுசேன் எடுத்துன்னு வந்தால் பவர் பிளேல விக்கெட்டை கழட்டி கொடுத்துடுவாரு. ஃபைனலாக லோவர் ஆர்டரில் வந்து 6 அடிச்சு கொடுப்பாரு. 2 பேரில் ஒருத்தரை சிஎஸ்கே இன்க்ளூட் பண்ணாலுமே சிஎஸ்கே அன்பீட்டபிளாக மாறிடுவாங்க அப்படின்னு தோணுது. ஸோ சிஎஸ்கே யாரை இன்க்ளூட் பண்ணால் நல்லா இருக்கும், இவங்க வந்து என்னென்னலாம் கொடுப்பாங்க சிஎஸ்கே அப்படின்னு இப்போ வந்து வேணால் பார்க்கல கைஸ். ஃபஸ்ட்டு அக்கீல் ஹுசேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு பவர் பிளே ஆப்ஷனும் மாறிடும். அண்ட் நம்மளுக்கு அந்த லோவர் டவுன் த ஆர்டர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் 6 அடிச்சு கொடுக்க முடியும். அண்ட் ஆப்வியஸாக நம்ம ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ அதனால நூர் அஹமத், பிரசாந்த் வீர் கூட சேர்ந்து அக்கீல் ஹுசேனும் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். பட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா அக்கீல் ஹுசேன் கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம காம்பினேஷனில் அக்கீல் ஹுசேன் செட் ஆக மாட்டார். பிகாஸ் பிரசாந்த் வீர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், நூர் அஹமத் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அக்கீல் ஹுசேனும் இங்கே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். சிஎஸ்கே இதை ட்ரை பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் அப்படியே நம்ம மேட்ச் ஷாட் பக்கம் வந்தோம் அப்படின்னா ஸோ ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் சேப்பாக்கில் எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியும். எஸ் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆப்ஷனாக மாறிடுவார். அண்ட் நம்பர் 6ல ஒரு ஆஸ்திரேலியன் 6 ஹிட்டிங் மான்ஸ்டர் பிரேவிஸ் கூட அடிச்சு முடிச்சு கொடுத்தா எப்படி இருக்கும்? எக்கச்சக்க அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இவர் இந்த பிபிஎல் எல்லாம் ஓப்பன் தான் பண்ணியிருக்காரு. பட் ஆஸ்திரேலியாக்காக நம்பர் 6 நம்பர் 7 எல்லாம் விளையாடிருக்காரு. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா நிறைய மேட்சஸ் விளையாடல நம்பர் 6 நம்பர் 7 ஆஸ்திரேலியாக்காக.
பாப்போம் கைஸ் வெயிட் பண்ணி இந்த T20 வேர்ல்ட் கப்லலாம் அதே ரோல்ல தான் மேட் ஷாட் எடுத்துக்க போறாரு. அங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரா, ஸ்ட்ரெய்ட்டாவே மேட் ஷாட்டுக்கு 11ல இடம் கிடைக்க தான் போகுது. ஸோ இப்போ யாரு CSK 11ல ஸ்ட்ரெய்ட்டாவே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்து என்னோட ஆன்சர் டெஃபினட்டா மேட் ஷாட்டா இருப்பாரு கைஸ். எஸ் கைஸ் வித்தவுட் டவுட் CSK 100% மேட் ஷாட்டா 11ல ஸ்டார்ட் பண்ண தான் போறாங்க. அந்த நம்பர் 6 ஸ்லாட் மேட் ஷாட் தான் எடுத்துக்க போறாரு. ஸோ என்னுடைய சாய்ஸ் நான் மேட் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டேன் கைஸ். நீங்க உங்களுடைய சாய்ஸை சொல்லுங்க. அக்கீல் ஹுசைனா மேட் ஷாட்டா? அண்ட் கைஸ் நம்ம ஃபைனலா 2025 விட்டு 2026க்கு வந்துட்டோம். ஸோ உங்களுடைய ஒரு கட் ஃபீலிங் இது இந்த வருஷம் நடக்கதா போகுது அப்படின்னு சொல்ற ஒரு ஃபீலிங்கை நீங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க கைஸ். எனக்கு கைஸ் தல அந்த 2018, 2017 தலையா வரப்போறாரு. அது என்னோட கட் ஃபீலிங்கா தெரியுது. ஃபைனலா ஹேப்பி நியூ இயர் டு எவ்ரிஒன் கைஸ். நீங்க நினைச்சதெல்லாம் இந்த வருஷம் கிடைக்கும் அண்ட் நீங்க சக்ஸஸ்ஃபுல்லா இருப்பீங்க. அண்ட் என்னையும் அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லா மாத்திடுங்க கைஸ். எஸ் அடுத்த வருஷத்துக்காக வெயிட் பண்றேன் கைஸ். அடுத்த வருஷத்துக்குள்ளயாச்சும் ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் நான் பில்ட் பண்றேனா இல்ல அப்படின்னு வெயிட் பண்றேன். அண்ட் ஆப்வியஸா 2025ல நான் யார் அப்படின்னு தெரியாம ஃபேஸ் கேம் இல்லாம வீடியோ போடுற எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. ஓகே கைஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 2025ல பை கைஸ்.